வெல்கம் டு ஹிந்தி சிக்ஷக். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறது ஆகஸ்ட் 26க்கான இம்பார்ட்டண்ட் மதியமாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஓகே, பேப்பர் 1 ஃபஸ்ட்டு ரோமன் போயம் இஆர்சி வித் பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன். மதியமாக புக்கில் இருக்கிற பேஜ் நம்பர்ஸ் இதெல்லாம். தென் போயம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை மட்டும் நீங்கள் நல்லா வெரி வெல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாலே போதும். உங்களுக்கு இதிலிருந்தே நீங்கள் 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட முடியும். வித் பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தென் தேர்ட் ரோமன் போயம் சம்மரி, கவிதா கா சாராंश, होनहार और अद्भुत माया. फोर्थ रोमन कंठस्थ रूप மெமரி பார்க் தோஹாவலிலேருந்து 3 கொடுப்பாங்க. நீங்கள் எனி 2 எழுதுகிற மாதிரி இருக்கும். நமக்கு புக்கில் 6 இருக்குது. பட் நீங்கள் இந்த 3 நல்லா படிச்சுக்கிட்டாலே போதும் ஆகஸ்ட் 26 எக்ஸாமுக்காக. தென் மீனிங்ஸ் லெசன்லேருந்து வரும். லெசன் டோட்டலாக நமக்கு 7 லெசன்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸில் நீங்கள் நல்லா வெரி வெல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாலே போதும். மீனிங்ஸ் ஆப்போசிட் சேம் லைக் தட் தான், அதுக்கும் பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்குறேன். மேட்ச்ன்றது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ தட் 7 லெசனுமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மேக் சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு 5 லெசனுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டா போதும். गद्यांश के आधार पर प्रश्नोत्तर, அந்த பேராகிராஃப்லேருந்து கொஷின் அண்ட் ஆன்சர் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் எல்லா லெசன்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து சாய்ஸ் கிடையாது, ஒன்று தான் கொடுப்பாங்க, அதை நம்ம மஸ்ட் அட்டன் பண்ணி ஆகணும். தென் கொஷின் அண்ட் ஆன்சர், பிக் கொஷின் அண்ட் ஆன்சர், 5 மார்க் கொஷின் அண்ட் ஆன்சர் வித் பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன். தென் 11th ரோமன் பாட் கா சாராंश லெசன் சம்மரி, டாக்டர் அப்துல் கலாம் அண்ட் ஹமரா ராஷின், இந்த 2 லெசனும். தென் 12th ரோமன் தேவநகரி லிபியிலிருந்து வரக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். இதில் நீங்கள் சிம்பிளாக மார்க்கு ஈஸியாக எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான பார்ட் இது. தென் பேப்பர் 2 பேப்பர் 2ல் ஃபஸ்ட்டு ரோமன் ஸ்டோரி கொஷின் அண்ட் ஆன்சர், கஹானிகா பிரஷ்னோத்தர். செகண்ட் ரோமன், இதில் நான் கொஞ்சம் நிறைய கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா நம்ம எந்த சம்மரியெல்லாம் படிக்கிறோமோ அந்த சம்மரியில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே நான் படிக்க சொல்லி எழுதியிருக்கிறேன். நம்ம வந்து 2 கஹானியோட சம்மரி நம்ம படிக்க போகிறோம், குத்தே கி பூச் அண்ட் மவுண்ட் கி மந்த்ரு. ஸோ தட் அந்த குத்தே கி பூச் அண்ட் மவுண்ட் கி மந்த்ரனுடைய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் அந்த லெசன்லலாம் 4 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 4 கொஷின்ஸுமே நான் அதில் கவர் பண்ணிட்டேன். ஏன்னா சம்மரியிலே நம்ம ஷார்ட் பண்ணி படிச்சிடலான்றதுனால. அதனால தான் இதில் ஃபஸ்ட் ரோமனில் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தென் தேர்ட் ரோமன் பாரத் மிலாப் பிரஷ்னோத்தர், ராமாயணா கொஷின் அண்ட் ஆன்சர். ராமாயணா ஸ்டோரி வரும் இதில் நமக்கு, அதோட கொஷின் அண்ட் ஆன்சர். இதுலேயும் நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன். எந்த சம்மரி படிக்க போகிறோமோ அந்த சம்மரியிலேருந்து 2 கொஷின் அண்ட் ஆன்சருமே படிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன். இது வந்து தேர்ட் ரோமனுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் வித் பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க. ஃபோர்த் ரோமன் ராமாயணா சம்மரி, சார்பாய் அண்டு தனுஷக்யன் 2 படிச்சுக்கிட்டால் போதும். இதில் நான் என்ன ஜெராக்ஸ்ன்னு போட்டிருக்கிறேன்னா, புக்கில் நான் ஷார்ட் பண்ணிவிடுவேன். அந்த ஷார்ட் பண்ண ஃபார்மை ஹேண்ட் ரிட்டன் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருவேன், ஷார்ட்டாக படித்து எழுதுறதுக்காக. ஏன்னா ரொம்ப குட்டி பசங்களாம் படிக்கிறாங்க இல்லையா, 3rd and 4th படிக்கிறவங்கலாம், அந்த பசங்களாம் நிறைய பெரிய சம்மரிஸ் அப்படியே படிக்க முடியாது இல்லையா. அதனால் நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ்க்காக நான் ஜெராக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். டெஃபினட்டாக நான் அந்த ஜெராக்ஸ் காப்பியவும் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இல்லைனா நான் புக்லேயே கூட ஷார்ட் பண்ண ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து கூட நான் வீடியோ போடுறேன். தென் 5th ரோமன் ஜெண்டர் லிங், அது. தென் சிங்குலர் ப்ளூரல் வச்சன். 7th ரோமன் நம்பர்ஸ். 8th ரோமன் வாட்சிய பதிலியே ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். 9th ரோமன் ஜாயின் த சென்டென்ஸ். 10th ரோமன் கரெக்ட் த சென்டென்ஸ், ஷுஸ் த ரூப் லிக்கியே. இதெல்லாமே ஃபுல்லாகவே படிச்சுக்கலாம். எல்லாமே சின்ன சேஞ்சஸ் தான் வரும். இப்போயே நீங்கள் இதில் கிராமர்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா தான் உங்களுக்கு
ராஷ்டிரபாஷா பிரவேஷிகாவுக்குலாம் ஈஸியாக இருக்கும். அதனால் அதெல்லாம் நான் வந்து ஃபுல்லாகவே படிக்க சொல்லி போட்டிருக்கேன். தென் கான்வர்சேஷன்ஸில் இது 2 மட்டும் படிச்சுக்கிட்டால் போதும். இது வந்து சென்னை சிட்டிக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். 12th ரோமன் லெட்டர் ரைட்டிங்கில் மொத்தம் 5 இருக்கும். அதில் நீங்கள் இது 2 நல்ல வெரி வெல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 2த்துலேருந்து எனி ஒன் கண்டிப்பாக வரும். தென் நிபந்த் ஜென்ரல் எஸ்ஸே, கட்டுரை வரைதல்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில், அது. இதில் வந்து உங்களுக்கு தீபாவளி அண்ட் மேரா நகர் ரெண்டுமே நல்ல வெரி வெல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்லேஷன், இதுலேயும் ட்ரான்ஸ்லேஷன் வந்து உங்களுக்கு பிராத்மிக் மாதிரி தான். கொஷின்ஸ் ஒரு பேஜில் இருக்கும், ஆன்சர்ஸ் ஒரு பேஜில் இருக்கும். பட்டு இந்த டைம் வந்து உங்களுக்கு பிராத்மிக் மாதிரி சென்டென்ஸில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்காது, பேராகிராஃபாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் அதுக்கான பேஜ் நம்பர்ஸ் இது. கொஷினோட பேஜ் நம்பர் 170, ஆன்சரோட பேஜ் நம்பர் 175. இதில் மொத்தம் உங்களுக்கு 8 இருக்கும். நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை ஃபஸ்ட்டு 5 தான் படிக்க வைப்பேன். அதுலேருந்தே ஆல்மோஸ்ட் வந்துடும். ஏன்னா ட்ரான்ஸ்லேஷனுக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது, சூஸ் கிடையாது. ஒன்றே ஒன்று தான் கொடுப்பாங்க, அதை நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும். அதனால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே படிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக மார்க் எடுக்க வேண்டிய போர்ஷன் இது. 15th ரோமன் ட்ரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ்லேருந்து ஹிந்திக்கு நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். கொஷின் பேஜ் நம்பர் 172 இருக்குது, ஆன்சர் பேஜ் நம்பர் 178 இருக்குது. நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை ஃபஸ்ட்டு 5 மட்டும்தான் படிக்க வைப்பேன். எவ்ரி இயர் அதிலிருந்தே வந்துடும். ஓகே, தேங்க்யூ.